மருமகள் மீதுள்ள அன்பு. அன்பார்ந்தவர்களே, திருமணமாகி புதிதாக வீட்டிற்கு வந்த தன்னுடைய மருமகளிடம் மாமியார் இப்படி சொன்னார்: அம்மா, இந்த வீட்டுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு. இது ஒரு அமைச்சரவை மாதிரி. இந்த வீட்டினுடைய முதல் மந்திரி உன்னுடைய மாமனார். அவர்தான் பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை எல்லாம் கவனித்துக் கொள்வார். இங்கு நான் தான் துணை முதல்வர். உள்துறை, நிதித்துறை, ஜவுளித்துறை எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்கும். என் மகன், அதாவது உன்னுடைய வீட்டுக்காரன், தொழில்துறை, போக்குவரத்து துறை, வீட்டு வசதித்துறை இவற்றையெல்லாம் பார்த்துக் கொள்வான். என்னுடைய மகள், அதாவது உன்னுடைய நாத்தனார், சிறப்பு திட்டங்கள், செயலாக்கத்துறையையும் விளையாட்டு துறையையும் பார்த்துக் கொள்வார். நீ எதை பார்த்துக் கொள்கிறாய் சொல். உனக்கு உணவுத்துறை, சுகாதாரத்துறை, குடும்ப நலத்துறை இவற்றையெல்லாம் ஒதுக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன், சரியா என்று கேட்டாள். அதை கேட்டதும் சிரித்துக் கொண்டே அந்த மருமகள் சொன்னாள்: ஐயோ அத்தை, பெரிய பொறுப்பெல்லாம் எனக்கு எதற்கு? நீங்களே எல்லா நிர்வாகத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இருந்து கொள்கிறேன் என்று சொன்னாள். அன்பார்ந்தவர்களே, ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம்: இதோ பார், உன் ஓரக்கத்தை தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளை போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து: உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன். அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். ரூத் ஆகமம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள இறை வசனங்கள். தனது மனைவியை இளவரசியாக கவனித்துக் கொள்பவன் ஓர் அரசியிடம் பிறந்து அந்த அரசியால் வளர்க்கப்பட்டுள்ளான் என்பதற்கு சான்று என்று கூறுவார்கள். அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற போதுதான் குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.